உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நேரடியாக நாம் தேர்வை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நோவாவையும் நோவாவின் பேழையும் பேழையனுடைய தன்மையும் ஆவிக்குரிய காரியங்களாக நாம் அதை தியானித்துக் கொண்டு வருகிறோம். நோவா கட்டின பேழையினால் ஏற்பட்ட ரட்சிப்பு, அதனுடைய அம்சங்களை ரொம்ப ஸ்பிரிச்சுவலா நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆமென். எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கனைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இதை அடிப்படையாக வைத்து அநேக தெய்வீக சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நோவாவினுடைய பேழை பெருவெள்ளம், பேழையினுடைய அளவுகள், கணக்குகள், இவைகளை எல்லாம் தெய்வீக ஞான அர்த்தம் உள்ளவைகள் என்பதை கடந்த நாட்களிலிருந்து நாம் தொடர்ந்து நாம் ஆய்வு செய்து கொண்டு வருகிறோம். விசுவாசத்தினாலே என்ற வார்த்தை எபிரேயரில் 16 முறை வருகிறது என்று நாம் தியானித்தோம். 16 பேர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கும் தொடர்ந்து நம்முடைய தியானத்திற்கு கடந்து போவோம். மீண்டும் ஆதியாகமம் 7:17 வாசிக்கும்படி கேட்கிறோம். 7:17 ஆதியாகமம். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமி மேல் உண்டான போது ஆமென். ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டானது. 40 என்பது சோதனை, சுத்திகரிப்பு, ஆயத்தம், புதுப்பித்தல் என்பதற்கு அடையாளம் என்று நம்பார். 40 நாள் ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி, அல்லேலூயா, ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. பேழையினுடைய ஜலத்தோடு சம்பந்தப்படுத்தி 3 அனுபவங்கள் என்னன்னா, பேழை கிளம்பிற்று, பேழை மிதந்தது, 3வது நிலை பேழை அரராத் மலையில் தங்கிற்று. அல்லேலூயா. கிளம்பிற்று, மிதந்தது, மலையின் மேல் தங்கிற்று. 3 அனுபவங்கள், 3 நிலைகள். இவைகள் எல்லாம் ஞான அர்த்தம் என்ன? தரையை விட்டு பேழை, தரையை தொட்டுக் கொண்டிருந்த பேழை தரையை விட்டு கிளம்பிற்று. அல்லேலூயா. இதுபோல தேவனுடைய ஜனமே ஒரு நாள், ஆமென், இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும் பொழுது நாம் தரையை விட்டு பூமியை விட்டு கிளம்ப ஆரம்பிப்போம். அல்லேலூயா. மத்திய வானம் இயேசுவை சந்திக்கிற இடம், மணவாளனாம் இயேசுவை மணவாட்டி சந்திக்கும் இடம் மத்திய வானம். ஆமென். மிதந்து கொண்டிருக்கிற அனுபவம். மத்திய வானத்தில் இயேசுவை சந்திக்கும் சபை 7 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலத்தில் 7 ஆண்டுகள் மத்திய வானத்திலேயே சபை இருக்காது.
இயேசு சபையை சந்திப்பது மத்திய வானத்தில் என்றாலும் அங்கே இருந்து பிதாவாகிய தேவ சிங்காசனத்தில் பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படுவோம். அல்லேலூயா. எப்படி ஈசாக்கு ரெபேக்காளை வனாந்தரத்தில் சந்தித்தானோ, சந்தித்த அவளை வனாந்தரத்திலேயே வைத்திருக்கவில்லை, தன் தாயின் கூடாரத்திற்கு அழைத்து சென்று மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். இதே போல இயேசுவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் சபை மத்திய வானத்தில் இயேசுவை சந்திக்கிறது. ஆனால் 7 வருடம் அங்கேயே சபை மத்திய வானத்தில் இருக்க போவதில்லை. பூமியிலே மகா உபத்திரவ காலம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆமென், மத்திய வானத்தில் இயேசுவை சந்திக்கிற சபை பரலோகத்திற்கு ஹல்லேலூயா அழைத்து செல்லப்படும். கவனிக்கணும். கிளம்பிற்று, அப்புறம் மிதந்தது. அல்லேலூயா. மிதந்து கொண்டிருந்தது. மிதந்து கொண்டிருப்பது என்பது மேன்மையான அனுபவம். அதற்கு எதிராக மாற்றாக அமிழ்ந்து கொண்டிருப்பது நியாய தீர்ப்பு, தண்டனை, உபத்திரவம். அல்லேலூயா. பேழைக்கு உள்ளே இருந்த ஜனங்கள் மிதந்து கொண்டிருந்தார்கள். பேழைக்கு உள்ளே வெளியே இருந்த ஜனங்கள் அமிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பேழைக்கு வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு. ஜலம் பெருக 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 பேழை மிதக்க ஆரம்பித்தது. பேழை மிதக்க மிதக்க மேல் நோக்கி செல்ல 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 பூமியிலே நியாய தீர்ப்பினுடைய அளவு பெருக ஆரம்பித்தது. ஜனங்கள் அமிழ ஆரம்பித்தார்கள். பேழைக்குள்ளே ரட்சிப்பு, பேழைக்குள் இருந்த ஜனங்கள் மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. பேழைக்கு வெளியே இருந்த ஜனங்கள் அமிழ ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனமே ஒன்று நினைச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். மீட்பை பெற்ற ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்திலேயே இருந்து விட போவதில்லை. அல்லேலூயா. ஒரு மேலான நம்பிக்கை, ஒரு மேலான வாழ்வு, ஒரு மேலான சந்தோஷம், அந்த நம்பிக்கையோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் பேழை தரையை விட்டு பூமியை விட்டு கிளம்பினது போல, எப்போ பேழை கிளம்ப ஆரம்பித்தது? ஜலம் பெருவெள்ளமாகி. அல்லேலூயா. ஜலம் பெருவெள்ளமாகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. ஜலம் என்னானது? பெருவெள்ளமானது. பூமிக்கு நியாய தீர்ப்பு நடக்கும் அதே சந்தர்ப்பத்தில் பேழைக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே, ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் அல்லேலூயா, அவர்கள் உன்னதமான நிலையை நோக்கி மிதக்க ஆரம்பிப்பார்கள். மிதத்தல் ஒரு பிளஸிங். அல்லேலூயா. மிதத்தல் என்பது ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். 8:7-18 படிங்க. ஜலம் பெருகி பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. கவனிக்கணும். ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் என்ன ஆச்சு? பெருகிற்று, பெருக ஆரம்பிக்கிறது. ஜலம் பெருவெள்ளம் ஆக 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 ஆமென், அல்லேலூயா, பேழை ஆமென் ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது, மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பெருவெள்ளம், நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. ஜலம் பெருவெள்ளம் ஆகிக் கொண்டே இருக்கிறது. நியாய தீர்ப்பு உச்ச நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. பேழை மிதந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஜலம் பெருக 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 பேழை மிதக்க ஆரம்பித்தது. எதை குறிக்கிறது? பாவம் பெருகின இடத்தில் என்ன பெருகுகிறது? கிருபை பெருகுகிறது. அல்லேலூயா. ஜலம் பெருவெள்ளமாகி ஜனங்கள் தண்ணீரில் மூழ்கி தேவனுடைய கோபத்தை அடைந்த ஜனங்கள் அவர்கள் தண்ணீரில் அமிழும் பொழுது
கிருபை பெற்ற ஜனங்கள், கிருபை பெற்று மக்கள் தண்ணீரில் மிதக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் மேல் நோக்கி, கர்த்தரை நோக்கி, உன்னதங்களை நோக்கி மிதக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. மிதத்தல் என்பது என்ன? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இது மிதத்தலின் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. மிதத்தலின் ஒரு அடையாளம் என்ன? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். வெளியே நியாய தீர்ப்பு, உள்ளே ரட்சிப்பு. வெளியே புறம்பே இருக்கிற ஜனங்கள், கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற ஜனங்கள் தோல்வியிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருக்கிறார். மிதந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேலை மிதந்து கொண்டிருக்கிறது. வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மிதக்கும் அனுபவம், வெற்றியின் அனுபவம். அல்லேலூயா. உலக மக்கள், ஆண்டவனை அறியாத மக்கள், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், ரட்சிப்புக்கு அடையாளமற்று போன ஜனங்கள், ரட்சிப்புக்கு காரணமாகாமல் போன ஜனங்கள் எல்லாம் அமிழும் பொழுது, ஆமென், பேழை மிதக்கிறது, வெற்றி சிறக்கிறது, மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. விக்டரி. மிதத்தல் ஒரு வெற்றி. மிதத்தல் ஒரு வெற்றி. ஹல்லேலூயா. ஆமென். தேவ ஜனமே, அதை நாம ஒரு சிம்பாலிக்கா பார்த்தோம். 47ஆம் அதிகாரம் எசேக்கியேலிலே, ஆமென், ஒரு நதியை கடக்க பண்ணுகிறான். எசேக்கியேலை ஒரு நதியை கடக்க பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அந்த நதி, ஆமென், கடக்க பண்ணுகிற அனுபவம். முதலில் நதியில் அவன் கால் வைக்கும் பொழுது கணுக்கால் அளவு, அதன் பின்பு முழங்கால் அளவு, அதன் பின்பு இடுப்பளவு, அதன் பின்பு நிச்சாடம். மிதக்கும் அனுபவம். இனி தரையை தொட முடியாது, தரையில நிற்க முடியாது. தண்ணீரில் இருந்து இனி மிதக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறான். அல்லேலூயா. அதுபோல தேவ ஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிதத்தல் 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 என்பது மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி வளருகிற ஒரு அனுபவம். வளருகிற அனுபவம். இப்படி மிதந்து 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 பேழை அரராத் மலையில் தங்கிற்று. ஹல்லேலூயா. தங்கிற்று. ரெஸ்டட். இளைப்பாறுதல், சமாதானம், தேவ சமூகம் நிலைத்தது. ஹல்லேலூயா. நிலைத்தது. மிதந்து 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 மேல் நோக்கி சென்று சென்று சென்று, ஹல்லேலூயா, 15 முழ, ஆமென், எல்லா மலைகளுக்கும் மேலாக பேழை அரராத் மலையில் போய் தங்கிற்று. 8:4 8:4. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 7ஆம் மாதம் 17ஆம் தேதி பேழை அரராத் மலையின் மேல் தங்கிற்று. அல்லேலூயா. தங்கிற்று. பேழை அரராத் மலையின் மேல் தங்கிற்று. அல்லேலூயா. பேழையினுடைய அனுபவம் என்ன? ஆரம்ப அனுபவம். ஆமென். கிளம்பிற்று. கிளம்பினது. மேல் நோக்கி மிதக்க மிதக்க மிதந்து கொண்டிருந்தது. மிதந்து 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 அரராத் மலையின் மேல் தங்கிற்று. ஹல்லேலூயா. தரையை விட்டது. வளர்ச்சி. ஆமென். மிதந்தது. தொடர் வளர்ச்சி. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நிச்சயம்
பேழை எங்கே போய் தங்கிற்று? அல்லேலூயா. அரராத் மலையின் மேல் போய் தங்கிற்று. தங்கிற்று என்பது சமாதானத்திற்கு அடையாளம், நிலைத்தன்மைக்கு அடையாளம். சுமை நீங்கிற்று, தண்டனை நீங்கிற்று. ஆமென், ஆமென். ரட்சிப்பினுடைய நிலைமை பூர்ணமடைந்தது. ஆமென். சமாதானத்திற்குள்ளே, தேவ மகிமைக்குள்ளே, அற்புதமான அனுபவத்திற்குள்ளே பேழை தங்கிற்று. Praise the Lord. அதே போல ஒரு நாள் நம் அருமை இரட்சகராம் இயேசு நம்மை வானத்திற்கு அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. பாடல்ல பாடுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஒரு நாள் என்ன பண்ணுவான்? ஆமென். எடுத்துக்கொள்வார், எடுத்துக்கொள்வார். மத்திய வானில் எடுத்துக்கொள்வார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திப்போம். அங்கே இருந்து ஆண்டவர் நம்மை பரலோகத்திற்கு, பிதாவினிடத்திற்கு அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் என் உண்டு. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால், அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திற்கு சேர்த்துக் கொள்ளுவேன். சேர்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லி இருப்பேன். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதே போல பேழைக்குள்ளே ஏறின ஜனங்கள் உள்ளம் கலங்க ஆரம்பித்தது. ஆமென். என்ன ஆகுமோ? பேழைக்குள்ளே வந்துவிட்டோம் என்றாலும் பேழை மிதக்க ஆரம்பித்தது. ஆமென். பூமியில் இருந்து கிளம்ப ஆரம்பித்தது, மிதக்க ஆரம்பித்தது. இதற்கு இடையில் என்ன நடக்குமோ? ஒரு வேளை பேழைக்குள்ளே இருந்து நோவாவை தவிர நோவாவின் மனைவியோடு மற்ற 7 பேர்களுக்கும் என்ன உண்டாயிருக்கும்? ஒருவேளை கலக்கம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நோவாவை தவிர மற்ற 7 பேர்களுக்கும் ஒரு சின்ன கலக்கம். இந்த பேழை கிளம்பிட்டு மிதக்க ஆரம்பித்தது. வெள்ளம் பெருக ஆரம்பித்தது. வெள்ளம் பெருக 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 பேழை தள்ளாடி 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 மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே ஜனங்களுக்குள்ளே ஒரு கலக்கம். இந்த 7 பேருக்குள்ளே ஒரு கலக்கம். நோவாவை தவிர மற்ற 7 பேர்களுக்கு ஒரு கலக்கம். ஒருவேளை இந்த பேழை தண்ணீரில் மூழ்கி விடுமோ? ஆமென். இயேசுவோடு கூட சீஷர்கள் இருக்காங்க. அவர்களுக்குள்ளே ஒரு கலக்கம். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. காரணம் என்ன? கலக்கத்தில் இருந்தாங்க போல இருக்கு. அல்லேலூயா. கலக்கத்தில் இருந்தார்கள் போல இருக்கு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க, பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். என் பிதாவின் வீட்டில் நிறைய வாசஸ்தலங்கள் இருக்கு. நான் வந்து மறுபடியும் நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கும்படி உங்களை நான் என்ன செய்வேன்? என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, கொண்ட கவனிங்க. வாக்குத்தத்தம் செய்தவன் உண்மை உள்ளவன், நிறைவேற்றுவான். கலங்க வேண்டாம். பேழைக்குள்ளே இருந்த ஜனங்களுக்குள்ளே நோவாவை தவிர மற்ற ஜனங்களுக்குள்ளே ஒரு கலக்கம் இருந்திருக்கலாம். ஒரு கலக்கம், ஒரு அவிசுவாசம், ஒரு சந்தேகம் இருக்கலாம். என்ன ஆகுமோ? ஜலம் பெருகிக் கொண்டே வருகிறது. ஜலம் பெருகிக் கொண்டே வருகிறது. பேழை மிதக்கிறது என்றாலும் உள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேக அறிகுறிகள் தோன்றி இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இது தேவனுடைய ஆலோசனையின்படி ஆயத்தமாக்கப்பட்ட பேழை
அல்லேலூயா. கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு நிழலாட்டமான பேழை இது ஒருபோதும் வெள்ளம் பெருக 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 ஜலம் பெருக 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 பேழை தள்ளாட 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 பாவம் பெருகிற இடத்தில் கிருபை பெருகுகிறது, பயம் நிறைந்த இடத்தில் ஆறுதலும் பெருகுகிறது, நம்பிக்கை பெருகுகிறது, விசுவாசம் பெருகுகிறது. அல்லேலூயா. அது பெருகி 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 பெருவெள்ளமானால் என்ன, கடைசியா ஒரு முடிவிற்கு பேழை தங்கும். பேழை தங்கும், லட்சிய இடத்தில் தங்கும். தேவன் நிர்ணயித்த இடத்தில் பேழை தங்கும். பேழை தங்கும். பேழை தங்கிற்று. ஹல்லேலூயா. பேழை என்ன ஆயிற்று? பேழை தங்கிற்று. பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் 8 நாளும் மீண்டும் படிங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளில் கவனிக்கணும், இங்க ஒரு டைம் லைன். 7ஆம் மாதம் 17ஆம் தேதி பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 7 முழுமைக்கு அடையாளம், இளைப்பாறுதலுக்கு அடையாளம். அல்லேலூயா. அது 7 நாட்கள் என்றாலும் 7 மாதங்கள் என்றாலும் 7 ஆண்டுகள் என்றாலும், அல்லேலூயா, 7 என்று மாதங்களாகவோ நாட்களாகவோ ஆண்டுகளாகவோ இருந்தாலும் 7 என்பது முழுமை இளைப்பாறுதல். அல்லேலூயா. 7ஆம் மாதம் 17ஆம் தேதி. ஆமென். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது நிசான் மாதம் 14ஆம் தேதி. அல்லேலூயா. நிசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 3வது நாள், ஹல்லேலூயா, 17ஆம் தேதி நம் ஆண்டவராகிய இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் பலியிடப்பட்டது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தது. புது ஜீவன், புதிய ஆரம்பம். ஆமென். ரெஸ்டோரேஷன். ஆமென். 14ஆம் தேதி ஆபீப் மாதம், பின்பு நிசான் மாதமானது. 14ஆம் தேதி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. 14லிருந்து 3 நாட்கள் ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 14 3 17. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5:7. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. அதான் 7ஆம் மாதம் 17ஆம் தேதி நம் ஆண்டவராக இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமானவர் அவர். பஸ்கா ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டின் குட்டி. யோவான் 1:29 ஆண்டவர் அடையாளம் காட்டப்படுகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டின் குட்டி. ஹல்லேலூயா. அப்போ மிதத்தலின் அனுபவம். ஆமென். ஜலம் பெருக 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 பேழை என்ன ஆனது? மிதக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஒன்று நாம பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். ஜலத்தின் மேல் மிதந்தது எதற்கு அடையாளம்? வெற்றிக்கு அடையாளம். மிதத்தல் வெற்றிக்கு அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாவம் பெருகுகிற இடத்துல என்ன பெருகுகிறது? கிருபை பெருகுகிறது. வெளியே நியாய தீர்ப்பில் ஜனங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உள்ளே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜனங்கள், பேழைக்கு அடையாளமாய் கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு அடையாளமான ஜனங்கள் மிதந்து 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 மேல போறாங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, ஆமென், எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய
கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல அவர் ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மிரட்டல் உன்னதங்களில், பிரைஸ் தி லார்ட், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். மிரட்டல் பேழை மிதந்து கொண்டிருந்தது, உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் மிதத்தல். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவுக்குள் பேழைக்குள்ளே ரட்சிப்பு, நமக்கு கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். அப்போ உன்னதமான, ஆமென், உன்னதங்களின் அனுபவம், மிதக்கும் அனுபவம், அதன் அடையாளம், அதன் ஆவிக்குரிய அர்த்தம், உன்னதங்களில் அவரோடு கூட என்ன செய்கிறோம்? உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். பிரசங்கிக்கும்படி எபேசியர் 2:7 பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களில் அவரோடு கூட நம்ம என்ன செய்தார்? உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்ப நாம் ஆவிக்குரிய பிரகாரமா உன்னதங்களில் அவரோடு கூட நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆல்ரெடி நடந்துவிட்ட ஒன்று. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆவிக்குரிய நிலையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நம்ம என்ன செய்யலாம்? அவரோடு கூட எழுப்பி, ஆமென், மிதந்து பேழை எப்படி அரராத் மலையில் போய் தங்கிற்றோ அவரோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட என்ன செய்தார்? உட்காரவும் வைத்தார். அல்லேலூயா. அதுதான் மிதத்தலின் அனுபவம். பேழை கிளம்பிற்று, மிதந்து கொண்டிருந்தது. முடிவிலே அரராத் என்ற மலையின் மேல் என்ன செய்தது? அமர்ந்தது. அமர்ந்தது. இளைப்பாறுதல். பிரைஸ் எல்லாம். நியாய தீர்ப்பிலிருந்து ஒரு பெரிய மீட்பு உண்டானது. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பிலிருந்து ஒரு பெரிய விடுதலையும் மீட்பும் வெற்றியும் உண்டானது. நாங்க மிதந்து பூமியை விட்டு கிளம்பி மிதந்து வந்து நாங்க இப்ப எங்க அடைஞ்சிட்டோம்? லட்சிய ஸ்தானத்தை, தேவன் நிர்ணயித்த இடத்தை அடைந்து விட்டோம். ரட்சிப்பு இப்ப என்ன ஆனது? நிறைவேறினது. ஹல்லேலூயா. ஆனால் முழுவதுமாக அல்ல. ஹல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேறினது, அது முழுமை அடையவில்லை. அது எப்போ முழுமை அடையும் என்பதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் நாம் அறியணும். இப்போ நம்முடைய அனுபவம் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அனுபவம் எல்லாம் இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம மிதந்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி விசுவாசித்து, ஆமென், இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் ஆகிய நாம் இந்த உலகத்தில் பிரைஸ் தி லார்ட் மீட்கப்பட்டவர்களாக, நியாய தீர்ப்பில் இருந்து விலகினவர்களாக, சத்திய சுவிசேஷத்தை விசுவாசித்து விசுவாசிகளான பொழுது நாம் தண்டனையிலிருந்து தப்பிட்டு பரலோகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாம் கிறிஸ்து என்னும் பிழைக்குள்ளே, கிறிஸ்து என்னும் ரட்சிப்புக்குள்ளே, ஆமென், கிறிஸ்துவின் அனுபவத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறதுனாலே இப்போ நாம் மிதக்கிற ஜனங்களுக்கு அனுபவமாக, அடையாளமாக, ஆமென், நம் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருப்பதற்கு அடையாளமாக, ஏதுவாக, ஆமென், நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் எப்படி பேழையானது வெள்ளத்தை கடந்து, தண்ணீரை கடந்து, நியாய தீர்ப்பை கடந்து மிதந்து பேழை, ஹல்லேலூயா, ஜலத்தில் அசைவாடி தள்ளாடி முடிவாய், ஹல்லேலூயா, அரராத் மலையில் போய் தங்கினது போல தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு, ஆமென், உலக சோகங்களை விட்டு, உலக துக்கங்களை விட்டு, உலகத்தில் உண்டான
உபத்திரவங்களை விட்டு, பாரத்தின் கீழ் நசுங்கிக் கொண்டிருக்கிற நிலைமைகளை விட்டு, ஆமென் ஆமென் ஆமென், போராட்டங்களிலே வெற்றி பெற்று, ஜெயம் பெற்று, சோதனைகளை வென்று, பாவத்தை வென்று, ஆமென், போராட்டமான வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளை மேற்கொண்டு 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 தொடர்ந்து தேவ கிருபை நமக்கு பேலன்ஸ் செய்ய, அபிஷேகம் பேலன்ஸ் செய்ய, நாம் மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி மிதந்து கொண்டே மேலே சென்று கொண்டிருப்போம். முடிவிலே அல்டிமேட்டா ஒரு முடிவு இருக்கு, நாம் தங்குவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செய்வோம்? சேர்ந்து கொள்ளுவோம். நம் மணவாள நாம் இயேசுவை சந்திப்போம். ஆமென். ஹல்லேலூயா. மகிமையில் ஆண்டவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் இயேசுவோடு கூட முடிவில்லாத ராஜ்யத்தில் நித்திய ஜீவனிலே நாம் நித்திய சமாதானத்திற்குள்ளே பிரவேசிப்போம். தேவனுடைய சனம். ஹல்லேலூயா. உலகத்தில் பலவிதமான சோதனைகள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள், அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் ஆண்டவர் நம்ம எங்கே சேர்க்கிறான்? பரலோகத்தில் சேர்க்கிறான். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அவரோடு கூட பாடுகள் படவும் அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவனிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரம் கிடையாது, அவரோடு கூட பாடுகள் பட அருள பெற்றிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அநேக உபத்திரவங்களின் வழியாக நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல, ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. இந்த பாடுகள் எல்லாம் நம்ம எங்கே கொண்டு சேர்க்கிறது? ஆமென். இந்த மிரத்தெல்லாம் எங்கே கொண்டு சேர்க்கிறது? ஒரு அரராத் மலையின் அனுபவத்தில். அதுபோல தேவச்சனமே, இந்த உலகத்திலே எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், உலக நிகழ்வுகளிலே நாம் எத்தனையோ காரியங்களை அரசாங்க ரீதியாக, மத ரீதியாக, மத தாக்குதல்கள், அநேக அவிசுவாசிகளால் ஏற்படுகிற துன்பங்கள், எத்தனை கேடான சூழ்நிலைகள் அரசாங்க நிலையிலும் தனிப்பட்ட நிலையிலும் பொதுமக்கள் மத்தியிலும் சபையானது, ஹல்லேலூயா, மெய்யான சபையானது, பரிசுத்தமான சபையானது, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையானது உலகத்தில் பாடுகள் வழியே பயணம் செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆரம்ப சபை உருவானது அக்கினியில், அக்கினி போன்ற துன்பத்தில் உருவானதுதான் சபை. அதன் பயணம் மாபெரும் அக்னி சோதனைகளில் நடுவே அதன் பயணம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முடிவோ நித்திய ஜீவன், முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. தேவனுடைய சனம் இந்த காலை வேளையிலே ஆமென் கிளம்பிற்று, மிதக்க ஆரம்பித்தது, முடிவில் எங்கே போய் சேர்ந்தது? அரரத் மலையில் போய் தங்கிற்று. அதுக்கப்புறம் பேழை மறுபடியும் கீழ் நோக்கி வந்ததா? அதுக்கப்புறம் கீழ் நோக்கி மீண்டும் பேழை தரையில் வந்ததா? இல்லை. அல்லேலூயா. ரட்சிப்பினுடைய சின்னமாய் தங்கிவிட்டது. ரட்சிப்பு நிறைவேறுச்சு. ரட்சிப்பினுடைய அடையாளமான பேழையோ அடையாளமாய் நின்று விட்டது. ரட்சிப்போ நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்கள். பிரைஸ் தி லார்ட். பேழையை ஆயத்தம் பண்ணு, பேழையை கட்ட நோவா எடுத்துக்கொண்ட பிரயாசம் மிக கடுமையானது. அதுபோல நாம் 3 நிலைகளை நாம் பார்த்தோம். ஆமென். கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு, பேழையின் 3 நிலைகள். ஹல்லேலூயா. பேழையை விட்டு கிளம்பிற்று. பிரைஸ் தி லார்ட். கடந்த கால ரட்சிப்பு மிதக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. நிகழ்கால ரட்சிப்பு அரரத் மலையில் தங்கிற்று. வருங்கால ரட்சிப்பு நிறைவு. கண்களை மூடுவோம்.